93 sums. 93 பார்த்தீங்கன்னா if the rainfall in mmல கொடு மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். ரெயின்ஃபால் இன் எ சிட்டி ஃபார் 7 days கொடுத்துருக்கான். 7 நாளைக்கு ரெயின்ஃபால் வந்து அதோட அளவு கொடுத்துருக்கான். 0, 12.2, 2.1, 0, 20.5, 5.5, 1. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறான்னா இந்த நம்பர் ஆஃப் டேஸ் லெஸ் தேன் த மீன் ரெயின்ஃபால். மீன் ரெயின்ஃபாலை விட கம்மியாக உள்ள டேஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். மீன் ரெயின்ஃபாலை விட கம்மியாக எந்தெந்த டேஸ் வந்திருக்கோ அதை கவுண்ட் பண்ணி கேட்குறாங்க. என்ன நம்பர் ஆஃப் டேஸ் லெஸ் தேன் த மீன் ரெயின்ஃபாலை விட கம்மியாக எவ்வளோ டேஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிக்கலாம். மீன்னா என்ன அர்த்தம்னா ஆவரேஜ். ஆவரேஜில் எப்படி கண்டுபிடிப்போம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டுட்டு பை எத்தனை வருது? 1, 2, 3, 4, இது இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 5.9 வருது. அப்போது 5.9. அப்போ 5 டேஸ் தான் லெஸ் தேன் த மீன் ரெயின்ஃபால். 5 days தான் லெஸ் தேன் த மீன் ரெயின்ஃபால். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 5.9 விட கம்மியாக எத்தனை டேஸ் வருதுன்னு பாருங்கள். 5.9 விட கம்மியாக 5.9 விட என்னென்ன டேஸ் கம்மியாக வருது பாருங்கள். இது 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 கரெக்டுங்களா? அப்போ 5.9 விட கம்மியாக எத்தனை டேஸ் வருது? 5 நாட்கள். அப்போ இதுதான் ஆன்சர் 5 days. 5.9 விட என்ன எத்தனை டேஸ் வருது? 0, இங்கே 2.1, திரும்ப 0 வந்திருக்கு, 5.5, 1. இப்போ 5 நாட்கள். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப்பு. இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும், 9thலையும் வரும். 2 digit number is 7 times the sum of digits. ஒரு 2 digit number is 7 times the sum of digit. 2 digit நம்பர்னால் 2 நம்பர் இல்லைங்களா? அப்போ அது எக்ஸ்பிளைன் எடுத்தோம்னா 2 digit number is 7 times the sum of the digit. Sum of the digitனா x plus y. 2 digit number is 7 times the sum of the digit. அப்போ 7 times வருது. இது நீங்கள் ஆட் பண்ணும்போது என்னவா மாறிடுதுன்னா 7 times-ஆக மாறிடுது. அடுத்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா the number formed by reversing the digit. reversing the digitனா இப்போ 1s இது 10sன்னு வச்சுக்குவோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன போடுவோம்? 10x 1y. இதே இது ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா இங்கே வந்து 1s வந்துடும், இங்கே வந்து 10s வந்துடும். ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிஜிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 18 லெஸ் தேன் த கிவன் நம்பர். கிவன் நம்பரை விட 18 குறைஞ்சி போயிடுது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்னது? 2 digit நம்பரு 7 times the sum of the digit. இப்போ 2 digit நம்பரை xyன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? 1y plus 10x. அப்போ 10x plus 1y equal to 7 times the sum of the digit. அதானே கொடுத்துருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 2 digit number is 2 digit நம்பரை வந்து xyன்னு எடுக்கிறோம். இப்போ வந்து அதோட ப்ளேஸ் வேல்யூவோடு எழுதணும். அப்போ என்ன வரும்? 10x plus 1y equal to 7 times the sum of the digit. 7 times the sum of the digit. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது நம்பர் ஃபார்ம்டு பை ரிவர்சிங் த டிஜிட் இஸ் 18 லெஸ் தேன் த கிவன் நம்பர். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு அப்போ என்ன ஆகுது பாருங்கள். 10x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 7y. அப்போ 10x மைனஸ் 7y ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், இது 7x. அப்போ 10x மைனஸ் 7x வந்து 3x. அதே மாதிரி y மைனஸ் 7 வந்து மைனஸ் 6y ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. அடுத்த சம் என்ன அடுத்த ரூல் என்ன சொன்னால் நம்பர் ஃபார்ம்டு பை ரிவர்சிங் த ஒரிஜினல் நம்பர் இஸ் லெஸ் தேன் த ஒரிஜினல் நம்பர் பை 18. நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா 18 வந்து ஒரிஜினல் நம்பரை விட லெஸ் ஆகுது. அப்போ ரிவர்ஸ்னால் என்ன எப்படி போடுவோம்? ரிவர்ஸு. அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இங்கே வந்து 1s வந்துடும், இங்கே வந்து 10s வந்துடும். அப்போது 1x ப்ளஸ் 10y. கரெக்டாக? அது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரிஜினல் நம்பர் என்னது இருந்துச்சு? 10x ப்ளஸ் ஒய். ஒரிஜினல் நம்பரை விட எவ்வளோ லெஸ் ஆகுது? 18 லெஸ் ஆகுது. அவ்வளோதான். இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் வராது.
ஸோ திரும்ப அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதை கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா சால்விங்க்கு போங்க. நல்லா இதனால் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஃபார்ம்டு பை ரிவர்சிங் த ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர் XYன்னு எடுத்தோம், இது ஒன்ஸு டென்ஸ்னு எடுத்தோம். இப்போ ரிவர்ஸ் போடணும். அப்போ இங்கே வந்து ஒன்ஸ் ஆயிரும், இங்கே வந்து டென்ஸ் ஆயிரும். அப்போ என்னது 1x + 10y, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஒரிஜினல் நம்பர் என்னது 10x + y, எவ்வளோ குறையுதப்போ 18 குறையுது. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 10y - y + x - 10x = -18. அப்போ இது வந்து என்ன ஆகும் 9y, இது என்ன ஆயிரும் -9x = -18. இப்போ டிவைடட் பை 9 போடுங்க. அப்போ y - x = -2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் சால்வ் பண்ணால் x y கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், 3 ஆல் இன்டூ பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸு கேன்சல் ஆகிடுது. அப்போ -3y = -6னா y வந்து 2, y = 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x வந்து 4. அப்போது சம் ஆஃப் தி டிஜிட் என்னது 4 + 2 = 6. நம்பரு 7 டைம்ஸ் த சம் ஆஃப் த டிஜிட். அப்போ என்ன பண்ணணும், 6 × 7 போட்டோம்னா 42. செக் பண்ணதுன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 42. கரெக்டுங்களா? ஏன்னா இதை 42 இதை ரிவர்ஸ் பண்ணும்போது 24 ஆகும், டிஃப்ரென்ஸ் வந்து 18 வரும். வேணா செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 7 ஆல் இன்டூ பண்ணிட்டீங்கன்னா போதும். 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பரு 7 டைம்ஸ் சம் ஆஃப் த டிஜிட். ஸோ 6 × 7 42, அவ்வளோதான். அடுத்ததும் 10th மாடல் தான், 10th ஸ்டாண்டர்ட் தான். The quotient when x³ - 5x² + 7x - 4 is divided by x - 1. இதை நான் வந்து 2 மெத்தடில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா இது வந்து சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோசன்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், லாங் டிவிஷன் சொல்லுவோம். எழுதிக்குவோம், x - 1 போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். இங்கே ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட மரியாதை, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், x² வரும் இல்லைங்களா? அதை தான் இங்கே போடணும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வரவன், இதில் ஃபஸ்ட்டு வரேன், ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வருதோ அதுதான் இங்கே மேலே போடணும். இப்போ x² ஆகிடுச்சு. இப்போ பொறுமையாக இன்டூ பண்ணுங்கள். அப்போ x² × x x³, x² × -1 -x². அப்புறம் என்ன பண்ணுவோம், டிவிஷனில் சைனை மாற்றுவோம். டிவிஷனில் என்ன பண்ணுவோம், சைனை மாற்றுவோம். டிவிஷனில் சைனை மாற்றுவோம் தெரியுங்களா? இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 3s are 9, மைனஸ் தானே பண்ணுவோம், கரெக்டுங்களா? மைனஸ் தான் பண்ணுவோம், டிவிஷனில் மைனஸ் தான் பண்ணுவோம். அதே ரூல் தான் இங்கே அல்ஜிப்ராலையும் பாலினாமியில் அதே ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சைனை மாற்றுங்க. சைனை மாற்றும் போது இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ -5x² + x², -5x² + x² இருக்குது. x² பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா இன்டீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணணும். இதில் யார் பெரிய ஆளோ அவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். இவன் தான் பெரிய ஆள், ஸோ இங்கே மைனஸ், அதுதான் இங்கே போட்டிருக்கோம், சரிங்களா? அடுத்த டேர்ம் கொண்டு வாங்க 7x. ஓகேவா? அடுத்து நம்ம சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் இங்கே ஃபஸ்ட்டு வரவன், இங்கே ஃபஸ்ட்டு வரவன். இப்போ -4x² / x டிவைட் பண்ணிங்கன்னா -4x, அதுதான் இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ -4x × x -4x², -4x × -1 வந்து +4x. இப்போ இது சைனை மாற்றுங்க, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, ஸோ இது கேன்சல் ஆகிடும். 7ல் 4 போச்சுன்னா 3x -4, கரெக்டுங்களா? அதே மாதிரி திரும்பவும் இதில் ஃபஸ்ட்டு வரவன், இதில் ஃபஸ்ட்டு வரவன். அப்போ 3x / x, இப்போ 3 அதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 3 × x 3x, 3 × 1 3. இப்போ சைனை மாற்றுனா மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். -4 + 3, -4 + 3. ஆப்போசிட் சைன் சப்ராக்ட், இவன் தான் பெரியவன், அதனால் மைனஸ் போகிறோம். இப்போ ரிமைண்டர் -1. அவன் என்ன கேட்குறான், கோசன்ட் கேட்குறாங்க. அப்போ கோசன்ட் என்ன வந்துச்சு, x² - 4x + 3. ஸோ ஆப்ஷன் ஏ. இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடு. இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். அது வந்து என்னென்னா சிந்தடிக் டிவிஷன்னு சொல்லுவோம். சிந்தடிக் டிவிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கணும். இங்கே என்னென்ன வந்துச்சோ அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் போடணும். 1 -5 7 -4.
இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் இல்லைங்களா, அந்த ரூட் கண்டுபிடிக்க மாதிரி போடணும். எக்ஸ் மைனஸ் ஒன்றுனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படி யூஸ் பண்ணணும். அதை தான் இங்கே எழுதிக்கிறோம். இந்த ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று வச்சுட்டு அது இங்கே போடணும். இந்த கோஎஃபிஷியன்ட்டில் இங்கே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவும் இங்கே என்ன போடணும், இங்கே 0 தான் போடுவோம். அப்போது 1 ப்ளஸ் இங்கே வந்து ஆட் பண்ணணும். 1 + 0 1. இங்கே வந்து இன்டூ பண்ணணும். 1 × 1 1. திரும்ப ஆட் பண்ணுங்கள். -5 + 1. இன்டீஜர் ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஆப்போசிட்ஸ் சப்ராக்ட் ஆகிடும். இதான் பெரிய ஆள் -4. திரும்ப இன்டூ பண்ணுங்கள். -4 × 1 -4. 7ல் 4 போச்சுன்னா 3. 3 × 1 3. இங்கே வரும்போது இன்டூ போயிட்டே வரணும். இங்கே வரும்போது ஆடாக சப்ராக்டாக ரூல்ஸ் படி போட்டுக்கோங்க. -4 + 3 -1 ரிமைண்டர் வந்துடுச்சு. ஸோ இதான் என்னது கோசன். அப்போ எப்படி எழுதுவோம் இதை, x² - 4x + 3. அதையும் வந்துருக்கு பாருங்கள், x² - 4x + 3. அவ்வளோதாங்க. இப்படி தான் போடணும். சரிங்களா? அடுத்தது 6th one. If total surface area of a solid hemisphere is, total surface area கொடுத்துட்டான். அப்போ TSA கொடுத்துட்டான். கொடுத்துட்டு CSA கேட்குறான். TSA கொடுத்துட்டு CSA கேட்குறான். ஸோ TSAவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். TSAவோட ஃபார்முலா என்னென்னா 3πr². CSAவோட ஃபார்முலா வந்து 2πr². ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக்குன்னா 3πr² = 675 பையில் இந்த πr² கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கொடுத்து இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு CSA கிடச்சிடும். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து 6 மாடலாக கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் ரொம்ப பெருசாகும். இது 1 மார்க் கொஸ்டின் தான். ஸோ TSAனா என்ன அர்த்தம்னா 3πr². அப்போ 3πr² தான் 675 பை. இதை யூஸ் பண்ணி இந்த πr² கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை கொண்டு வந்து CSAவோட ஃபார்முலா வந்து 2πr² சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். சரிங்களா? TSAவோட ஃபார்முலா என்ன, 3πr². இதை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போட வேணாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் போடுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னால் πr² கண்டுபிடிக்க சொன்னேன். இப்போ πr² = 675 பை பை இந்த 3 டினாமினேட்டரில் போயிடும். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 225 பை. πr² = 225 பை. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 2πr² வேணும். அப்போ 2 × இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு, 225 பை. 2 × 225 என்ன வரும், 450 பை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேணாம். இது வந்து கொஸ்டின் ரீட் பண்ணும்போது தான் ஷார்ட்கட் எனக்கே தோணுச்சு, அதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே போதும். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இந்த மாடல் இம்பார்ட்டன்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 3πr². CSA ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2πr². 2πr². ஸோ 3πr² தான் 675 பை. ஸோ இதுலேருந்து πr² கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ πr² வேணால் அந்த 3 வந்து டினாமினேட்டர் போயிடும் இல்லையா. அப்போ எத்தனை டைம்ஸ் வந்துச்சு, 225 பைன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு 2πr² வேணும். அப்போ 2 × 225 பை. அப்போ இது 2 இன்ட்டு பண்ணோம்னா 450 பை. அப்போ ஆன்சர் பி. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ போட வேணாம், வெறும் πr² கண்டுபிடிங்க. அப்போ 225 பை வந்துச்சு. சரிங்களா? πr² கண்டுபிடிங்க. இங்கே 2πr² வேணும்னா 2 × 225 பைவு 225 பை. ஸோ 450 பை. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது 7th one. ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா. இது வந்து ஏயோட மேட்ரிக்ஸு. A² = I இருந்ததுன்னா இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ A² = I கொடுத்தனால A × Aவை போட்டிருக்கோம். = ஐயை டினோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இன்டூ பண்ணுங்கள். A² A × A இல்லையா, அப்போ இன்டூ பண்ணுங்கள். இப்போ α² + பீட்டா காமா = இங்கே 1. கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும், α² + பீட்டா காமா -1 = 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த 1 வந்து இங்கே ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா சைன் மாறும் இல்லையா. அப்போ 1 ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆயிரும். இப்போ 1 - α² - பீட்டா காமா = 0. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. ஒன்றுமே இல்லை, A² = I தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ A × A போட்டுக்கிட்டோம்.
இது என்ன ஞாபகம் வச்சுன்னா 7 ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது இங்கே ஒரு ரோ எடுத்திங்கன்னா இங்கே ஒரு காலம் எடுப்போம். இப்படி தான் மேட்ரிக்ஸில் அணிகளில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு ரோ எடுத்தோம்னா இங்கே ஒரு காலம் போடணும். அப்போ இந்த ரோ இந்த காலம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 1. அப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. அவ்வளோதான். அடுத்தது 8th one. In the figure, tangents P and BV are drawn to the circle with center O. இது அவனே கொடுத்துருக்கான். இது வரை கொஸ்டின் தான். P and BV வந்து டேஞ்சண்டாக ட்ரா பண்ணியிருக்காங்க. சென்டர் வந்து ஓவாக இருக்குது. CD is the tangent to the circle at E. CDங்கிறது டேஞ்சண்ட் தான். சர்க்கிள் அது வந்து எங்கே மீட் பண்ணுது? சர்க்கிளான ஈயில் மீட் பண்ணுது. AP ஃபுல் லென்த்து 15 கொடுத்துட்டான். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் PCD. PCD இந்த PCD போட்டுக்களை இதோட பெரிமீட்டர் என்னவாகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்டோட சம்மு தான். அதாவது டேஞ்சண்ட்டோட ரூல்ஸ் என்னென்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதை வந்து நம்ம டேஞ்சண்ட்டு சொல்லுவோம். இது 2 டேஞ்சண்ட்டும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இப்போ இது 10னா இதுவும் 10 தான் இருக்கும். இப்போ இது 15 கொடுத்துருக்கா இல்லைங்களா? அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? 15ஆக தான் இருக்கும். அப்போ AP 15னா பிபியும் 15 தான். சரிங்களா? டேஞ்சண்ட்டோட லென்த்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ பிபியும் 15 தான். ஆனால் அவங்க கேட்குறது என்ன, இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கோங்களா, பிசிடியோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த பிசிடியோட லென்த்து வேணும் அப்படின்னா இது 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 மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பிஏவும் பிபியும் ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே டேஞ்சண்ட். அதே மாதிரி சிஏவும் சிஇயும் ஈக்குவல். அதே மாதிரி டிபியும் டிஇயும் ஈக்குவல். இப்படி பாருங்கள் புரியும். சிஏ சிஇ அதே மாதிரி இந்த டிபியும் இதே டிஇயும் ஈக்குவல். சரிங்களா? இந்த குட்டி போர்ஷனும் இப்படி வரதும், இந்த குட்டி போர்ஷனும் இப்படி வரதும் ஈக்குவல். ஸோ அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பெரிமீட்டர்னால் இப்போ 3 சைடையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? பிசி சிடி டிபி. சரிங்களா? அதான் எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த சிடியை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். சிடியை இந்த படத்தில் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிடி எப்படி பிரிக்கலாம்? சிஇ ப்ளஸ் இடி. கரெக்டுங்களா? சிடியை சிஇ ப்ளஸ் சிஇடி. சிஇ சிடி நடுவில் இ இருந்துச்சு. இப்போ சிடியை சிஇ ப்ளஸ் இடி. சிஇ ப்ளஸ் இடி. அடுத்தது சிஇக்கு இப்போ சிஏ போடலாமா? அதே மாதிரி இடிக்கு டிபி போடலாமா? அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பிசி ப்ளஸ் சிஏ, பிசி ப்ளஸ் சிஏ, பிஏ வந்துடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி டிபி ப்ளஸ் டிபி, டிபி ப்ளஸ் டிபி. அப்போ இது ஃபுல் லென்த் வந்து அப்போ பிபி. அப்போது இது ரெண்டும் சேம் தான். இப்போ இது 15னா இதுவும் 15 தான். அப்போ 15 + 15 30 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ இது மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். டேஞ்சண்ட் யூஸ் பண்ணி ஒரு சம் வரும். நீங்கள் அதோட கான்செப்டை வந்து நல்லா படிச்சுக்கணும். இதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்டோட சம்மு தான். அதாவது வந்து 2 டேஞ்சண்ட் இப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 டேஞ்சண்ட்டோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும். அதே சேம் சைன் இந்த குட்டி போர்ஷனும் இந்த குட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டியும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டா போதும். இப்போ இது வந்து பிஏ பிபின்னு எடுத்திருக்கோம். இது வந்து சிடி சர்க்கிளை வந்து ஈயில் மீட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவன் கேட்குறது என்னென்னா இந்த பெரிமீட்டர் கேட்குறான். அப்போ பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிபி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிடியை சிஇ ப்ளஸ் இடி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி சிஏ ஈக்குவல் டு சிஇ, இது படித்தோம் இல்லையா, இந்த குட்டி ஈக்குவல். இந்த குட்டி ஈக்குவல். அப்போது பிடி ஈக்குவல் டு டிஇ. அப்புறம் நமக்கு இன்னொன்று தெரியும், பிஏ ஈக்குவல் டு பிபி. இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கொஸ்டினில் இது 3 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிடியை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு சிஇக்கு சிஏ போடலாம், இடிக்கு டிபி போடலாம். இது 2 பிஏ ஆயிரும், இது 2 பிபி ஆயிரும்.
ஸோ 15 + 15 30 சென்டிமீட்டர் அவ்வளோதான். இது கூட வேணாம். நீங்கள் இது 15னா இது 2 ஈக்குவல் இல்லையா, அப்போ இதுவும் 15 15 + 15 30 சென்டிமீட்டர் அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது 9th one. Find the area of the shaded region where ABCD is a square of side 14 centimeter. Find the area of the shaded region where ABCD is a square of side 14 centimeter. இது வந்து 14 centimeter. சரிங்களா. நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஷேடட் போர்ஷன் வந்து இந்த இதெல்லாம் இந்த சர்க்கிளை தவிர மீதி இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஷேட் பண்ணலை பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கிளை தவிர வரது எல்லாமே ஷேடட் போர்ஷன் தான். சரிங்களா. இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த 4 சர்க்கிளை தவிர. சரிங்களா. இது இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்கான். இந்த எல்லா சைடும் 14 சென்டிமீட்டர். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒரு சர்க்கிள் கண்டுபிடிச்சோம்னாவே 4ஆல் இன்டூ பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஒரு சர்க்கிள் கண்டுபிடிச்சி 4ஆல் இன்டூ பண்ணிக்கலாம். அப்போ 4 சர்க்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஸோ மொத்தம் இந்த ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து இந்த குட்டி 4 சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேடர்லாம் வந்து இந்த ஷேடர் இருக்குல்ல, இந்த கேப்பு, இந்த ஷேடர் இதான் ஷேடர், ப்ளூ கலரோட தான் ஷேடர், இதோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஸோ சர்க்கிள் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரு. ஸோ 14 × 14 அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரேடியஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்தது சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் சொன்னோம், ரேடியஸ் வேணும். இப்போ ஃபுல் லென்த்து வந்து என்ன கொடுத்துருந்தான், 14 கொடுத்துருந்தான் இல்லைங்களா. ஃபுல் லென்த்து 14. இதில் ஹாஃப் வரைக்கும் என்ன வரும், இங்கே 7, இங்கே என்ன வரும் 7. அப்போது இதில் பாதி தான் ரேடியஸ், ஏன்னா இது டயமீட்டர்னு தான் சொல்லுவோம். ஸோ இதில் பாதி, அப்போ 7ல் பாதி எவ்வளவு, 3.5 தான் ரேடியஸ். அது புரியுதான்னு பாருங்கள். அதாவது இது ஃபுல்லாக 14 கரெக்டுங்களா. இது ஃபுல்லாக 14. அப்போது இது ஃபுல்லாக 14. இதில் பாதி என்ன வரும், இங்கே 7 இங்கே 7 வரும். இதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 7ல் பாதி என்னது, 7ல் பாதி என்னது 3.5 தான் ரேடியஸ். இப்போ ஓகேங்களா. இப்போ எத்தனை சர்க்கிள் இருக்குது, 4 சர்க்கிள் இருக்குது. அப்போது 4 × πr². கரெக்டாக 4 × πr². ஸோ ஒரு இது கண்டுபிடிச்சோம்னா பைக்கு 22/7, ரேடியஸ்க்கு வந்து நீங்கள் 3.5ன்னு போட்டாலும் சரி, இல்லை 7/2ன்னு போட்டாலும் சரி. 7/2ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் போடும்போது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால அப்படி போட்டிருக்கோம். ஸோ 7/2னே வச்சுருக்கோம். இப்போ 77/2. ஆனால் எத்தனை சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், 4 சர்க்கிள். அப்போ 4 × 77/2 கண்டுபிடிச்சா 154. ஸோ ஏற்கனவே அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 196. இப்போ 196லேருந்து இந்த 154 மைனஸ் பண்ணாதான் ஷேடட் ரீஜியன் கிடைக்கும். இப்போ 196 - 154 = 42 cm² தான் ஷேடட் ரீஜியன். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது 10th one. An ant moves in the following different path to get its food. Which would be the longest pathன்னு கேட்குறாங்க. ஒரு எறும்பு வந்து இந்த 4 வழியான சேஃப்லேயுமே போயிட்டு வருதுன்னா எது வந்து அதை சாப்பிட்ற அந்த சாப்பிட்ற ஃபுட்டை தேடி போகுது. அப்போ எந்த சேஃப் வந்து லாங்கஸ்ட்டு பாத்தாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லாங்கஸ்ட்டு பாத்துனாவே என்ன அர்த்தம், பாத்து வழி. ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கா நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாதான் எது வந்து லாங்கஸ்ட்டு பாத்துன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 by 1 போடலாம். ஃபஸ்ட்டு ஏவை போடலாம். ஏக்கு என்னது, ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள் இல்லைங்களா. செமி சர்க்கிள் வந்து ஃபார்முலா வந்து πr + d. படிச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள்னு படிச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் வந்து πr + d இல்லைன்னா πr + 2r கூட போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா. அப்போ πr. அப்போ 22/7. ஆர் என்ன வந்துச்சு பாருங்கள். இது ஃபுல் லென்த் 2.8னா ரேடியஸ் வந்து 1.4 ப்ளஸ் டி. டின்னு போட்டாலும் சரி, இல்லை 2 × ஆர்னா 2 × 1.4 2.8 வரும். எப்படி போட்டாலும் சரி. ஸோ இதை கேன்சல் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 22 × 0.2 ப்ளஸ் 2.8 இதை ஆட் பண்ணிங்கன்னா 7.2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளுக்கு வந்து அந்த ஆண்ட் போகிறதுக்கு வந்து
7.2 சென்டிமீட்டர் ஆகுது லென்த்து. அடுத்தது பீசம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கரெக்டுங்களா, இது ஃபுல்லாக போய் இப்படி போகணும். ஸோ அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு செமி சர்க்கிள் ப்ளஸ் இந்த 3 சைடு கரெக்டாக, ஒரே ஒரு செமி சர்க்கிள் ப்ளஸ் இந்த 3 சைடு. இந்த 3 சைடு வந்து ஈஸி, ஏன்னா இது 1.5னா இது 1.5 தான், இது 2.8, இது 3க்கு தெரியுது. இந்த செமி சர்க்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது க்ளோஸ்டாக இல்லை, கீழே அந்த கோடு வரல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செமி சர்க்கிளுக்கு என்ன வரும், 22/7 இன்ட்டு 1.4 தான். ஏன்னா கீழே வந்து அந்த லைன் கவர் ஆகலை, கீழே அந்த லைன் கவர் ஆகலை. ஸோ இதை மட்டும் தான் போடுறோம், ஏன்னா பையார் தான் போட முடியும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பையார், அதாவது செமி சர்க்கிள் இப்படி வந்து இப்படி கவர் ஆனால் தான் பையார் ப்ளஸ் 2R போட முடியும். இப்போ இந்த இது கவர் ஆகலை, வெறும் இது மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கு. அப்போ வெறும் பையார் தான் போடுவோம். அப்போ பையார் ப்ளஸ் இந்த 3 சைடை சேர்த்துருக்கோம். இந்த 3 சைடு 2.8, 1.5, 1.5. ஸோ இதை கேன்சல் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 10.2 வரும். வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2.8 அப்படியே வச்சுட்டோம், 1.5 1.5 3 ஆயிடுச்சு. 22/7 இன்ட்டு 1.5 இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணி 0.2 வரும். ஸோ 0.2 இன்ட்டு 22 வந்து 4.4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 10.2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எவ்வளோ வந்துச்சு, 7.2 வந்திருக்கு. இதுக்கு வந்து 10.2 வந்திருக்கு. அடுத்த ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் அவன் வந்து எந்த பாத் வந்து லாங்கஸ்ட்டுன்னு தெரியும். ஸோ இதையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இந்த ஷேப்பில் இருக்குது, இங்கே 2 இங்கே 2 இங்கே வந்து 2.8. இதுக்கு எப்படி பெரிமீட்டர் போடுறதுன்னா ஒரு செமி சர்க்கிளும் 2 சைடும் கரெக்டுங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு செமி சர்க்கிள் இந்த 2 சைடு. ஸோ இது 2 இது 2 தெரிஞ்சிடும். இப்போ இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த லைன் கொடுக்கல, அப்போ வெறும் பையார் மட்டும் போட்டால் போதும் கரெக்டுங்களா. ஸோ பையார் ப்ளஸ் இந்த 2 சைடு 2 + 2. இப்போ பையார் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை காப்பி அடிச்சுக்கலாம். 4.4 + 2 + 2 அப்போ 8.4. அவ்வளோதான். அடுத்தது ஃபுல் சர்க்கிள். ஓ பையார் ஸ்கொயர்டா, சாரி பெரிமீட்டர் 2 பையாரா, 2 பையார். அப்போ 2 × 22/7 × 1.4. இதை கேன்சல் பண்ணால் 8.8 வருது. ஸோ இங்கே 8.8, இங்கே 8.4, இங்கே 10.2, இங்கே 7.2. அப்போ எது லாங்கஸ்ட்டு பார்த்தா இருக்குது, இந்த செமி சர்க்கிள் 3 சைடு வந்துச்சிங்களா, பி ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு பார்த்தா இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதோட 10 சம்ஸ் முடியுது. ஆக்சுவலாக 15 சம்ஸ் தான் போடலான்னு இருந்தோம். இதுவே வந்து லாங் வீடியோவாக வரனால 10ஓடு நிறுத்திக்கலாம். பேலன்ஸ் வரதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஐடியா கிடச்சிருக்கும். இதுலேயே பாருங்கள் 4 டைப்பாக போட்டிருக்கோம் சம்ஸு. ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாடல் தான் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே தாராளமாக பாஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.